பொதுவாக ரயில்வே பாலம் கட்டுகிற பொழுது போக்குவரத்து செறிவு அடிப்படையில் தான் ரயில்வே பாலத்தை அனுமதிப்பாங்க. 1 லட்சத்துக்கு மேலே இருந்த போக்குவரத்து செறிவு இருந்தால் அவங்க 50% அவங்க பணம் தருவாங்க. நம்ம மாநில அரசாங்கம் 50% போட்டு கட்டணும். இதுதான் ப்ரொசீஜர் தமிழ்நாடு முழுதும். அந்த போக்குவரத்து செறிவு கம்மியாக இருக்குன்னு சொன்னாக்கா அனுமதி மட்டும் தான் தருவாங்க. மாநில அரசாங்கத்தை பணத்தை தான் முழுசும் கட்டணும். அதனால் அவங்க 1 லட்சத்துக்கு மேலே இல்லைன்றதால அவங்க இல்லை நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் முழுமையாக மாநில அரசாங்க நிதியில் கட்டலான்றது தான் இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு. ஆனால் அவங்க பர்மிஷன் கொடுக்கணும் எப்பயுமே. அதெல்லாம் நாங்களாக பண்ணிக்க முடியாது. அந்த நிலையில் இருக்குது இப்போ. ரைட். எதுக்கு பொலிட்டிக்கலாக இப்போ தலைவர் இல்லாத போது நீங்களாம் பொலிட்டிக்கலாக கேள்வி விஜயோட கட்சியும் தடுக்கிற முயற்சி பண்றாங்க. அவருடைய திரைப்படத்தை தடுப்பதற்கு முயற்சி பண்றாங்க. அதெல்லாம் தவறான செய்திகள். அதெல்லாம் இல்லை இருங்க, நான் சொல்கிறேன் விடுங்க. அவர் நம்முடைய நண்பர் தான். அவர் அதெல்லாம் தவறான செய்திகள் எப்பொழுதுமே சொல்கிறோம். தான் பொலிட்டிக்கலாக எது வேணாலும் வாரி விட்டுட்டு போக முடியாது. அவர் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லும் போதே தலைவர்கிட்ட சொல்லும்போது வாழ்த்துக்கள் சொன்னார். அதே மாதிரி திரையுலகத்தில் திராவிட கலைவேந்தனாக இருந்து நம்முடைய இயக்கத்திற்கு இளைஞரணி ஆகி இப்போ அமைச்சராக இருக்கிற தம்பி உதயநிதி கூட கேட்குற பொழுது என் நண்பர் அவர் ஆரம்பிப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கு தெரிவிக்கிறோன்னு சொல்கிற மனப்பக்கத்தில் தான் திமுக இருக்குது. ஒழிய அவர் ஆரம்பித்து அதை போய் தடுத்து நிறுத்தணும் போகணுன்றது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பயுமே அது மாதிரிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அது ஜனநாயக உரிமை, அவங்கவுங்க ஆரம்பிப்பாங்க. அவை தடுத்து நிற்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே என்னென்னா தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக, தமிழர்களுடைய வாழ்வு ஆதாரத்திற்காக, தமிழன் எங்கேயோ கீழே கிடந்தவனை தூக்கி மேலே விடணுன்ற அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கம். இது ஆட்சிக்காக வரக்கப்பட்ட இயக்கம்லாம் கிடையாது. எங்கே தமிழன் நல்லா இருந்தாலும் நாங்கள் பாராட்டுவோம். எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அதனால் ஜனநாயகத்தை யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அதை தடுக்கக்கூடணுன்ற எண்ணம் இம்மையளவும் இந்த இயக்கத்தில் இருக்கிற யாருக்குமோ, இந்த இயக்கத்திற்கோ தலைமைக்கோ யாருக்கும் அந்த எண்ணம் கிடையாது. யாருனாலும் இயக்கம் ஆரம்பிக்கலாம், யாருனாலும் வளரலாம். எத்தனையோ இயக்கத்தை தமிழ்நாடு பார்த்துன்னு இருக்குது. எத்தனையோ இயக்கம் வந்திருக்குது, எத்தனையோ இயக்கம் போயிருக்குது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகன்றது உங்களுக்கே தெரியும். 75 ஆண்டு காலங்களை கடந்து பவள விழாவை கொண்டாடுகிற ஒரே ஒரு மாநில கட்சி, இந்தியாவிலே ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் நாங்கள் யாரை கண்டும் நாங்கள் பொறாமப்பட மாட்டோம், தடுக்க மாட்டோம். முடிந்தால் நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம் மொழிய, அதற்காக நாங்கள் தடுக்க மாட்டோம் எந்த காலத்திலும். ஒரு அனுபவம் மிக்க ஒரு மூத்த அரசியல்வாதியா வரக்கூடிய நடிகர்கள் இனிமேல் நாடாள முடியுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்காது? இல்லை அது எப்படின்னு கேட்டால் மக்கள்கிட்ட இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு எப்படி மக்கள் முடிவு பண்ணுறாங்கன்னா, இயக்கங்கள் எத்தனையோ இயக்கங்கள் வரலாம். தேர்தலை பொறுத்தளவுக்கு என்னுடைய அனுபவம் நீங்கள் சொன்னதால் சொல்கிறேன். நான் 8 முறை தேர்தல் நின்றுருக்கிறேன். நான் 13 வயசுலேயே தந்தை பெரியாரை பார்த்து அந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்து விட்டு நான் அந்த உணர்வோடு இன்றைய வரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆள். நான் மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாம் எந்த அளவுக்கு ஈடு கொடுக்குறோமோ, அவங்களுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு நான் தீர்க்கலாம் என்று முயற்சி செய்கிறோமோ, அவர்கள் தான் தேர்தல் காலங்களில் மக்கள் ஆதரிக்கிறாங்களே ஒழிய. அதனால் நாம் வேறு ஒரு எண்ணங்களோடு போகிறதுன்றது சரி வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ என்டிஆர் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்தார். அவரில் சக்ஸஸ் ஆனார், இல்லைன்னு மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 3 முறை பொருளாளராக இருந்தவர், 2 முறை உதயசூரில் பரங்கிமலையில் வென்றவர், 40 ஆண்டு காலம் அண்ணன் கலைஞருக்கு நண்பராக இருந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவராக ஒருத்தர் இருந்தவர் போய் அங்கே ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி வெற்றி பெற்றது. திராவிட முன்னேற்ற கழக பொருளாளராக, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறு சேமிப்பு திட்டனுடைய ஏன்னா அது கேபினட் அந்தஸ்து இருந்தவர் ஒருத்தர் அரசியல்வாதியாக ஒரு கட்சி போய் அவருக்கு இருந்த ஏதோ அது அவருடைய பர்சனல், அது எங்களுக்கெல்லாம் தெரியாது, எங்கள் வயசுக்கெல்லாம் தெரியுது வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு அரசியல்வாதியாகத்தான் மக்கள் அவரை பார்த்தாரே ஒழிய நினைக்கிற மாதிரிலாம் பார்க்கல. ஏன்னா நீங்கள் எல்லாம் புரிஞ்சுங்க. நான் பிரச்சனை தாண்டி சொல்கிறேன் உங்களுக்கு. இதுதான் உண்மையான நிலைமையை ஒழிய அதற்கு பின்னால் எத்தனையோ நடிகர் நண்பர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் தேர்தல் நின்றுருக்கிறாங்க. இந்த மண்ணை சார்ந்த என்னுடைய அருமை சகோதரர் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அளவுக்கு கூட எட்டி பிடிச்சிருக்கிறார். அதனால் அந்தந்த கட்சியினருக்கு யார் வராங்களோ அவங்க எந்த அளவுக்கு மக்களிடத்திலே அவங்க ஈடுபாடோடு பயணிக்கிறார்களோ, எந்த அளவுக்கு மக்களோட நேசிக்கிறார்களோ, அதுதான் தேர்தல் நேரத்தில் ஓட்டா மாறுமே ஒழிய அது இவங்க ஆரம்பித்தாங்க அவங்க ஆரம்பித்தாங்க அதெல்லாம் எப்படிங்கிற என்ன கேள்வி கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. என் அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். வேறு
யாரு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கிறது மூலமா மாநில நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சாலைகளையும் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னும், அதனால நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்ஸ்கில்டு ஊழியர்களுக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னும் ஒரு எதிர்ப்பு கிளம்பி இது வரைக்கும் ஒன்றும் தெரியல, எனக்கு தெரியல. அதாங்க நான் அது இல்லை அது எல்லாம் தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் அமைச்சர், அந்த துறையோட அமைச்சர். நீங்கள் தான் கேள்வி கேட்குறீங்க என்கிட்ட. அது மாதிரி வந்து யாரும் வந்து நீங்கள் வந்து இதை மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு வந்து யாரும் என்னிடத்துல வந்து இது வரைக்கும் எனக்கு என்கிட்ட இது வரைக்கும் மனுவும் நான் கொடுக்கல, அது ஒன்றும் பண்ணலை. ஏன்னா இது கிட்டத்தட்ட வந்து இந்த துறையை பொறுத்தளவுக்கு 1500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த துறையில் பயணிக்கிறார்கள். கீழே வந்து நீங்கள் சொல்கிறீங்களே யாரோ சாலை பணியாளர் போட்டதே 10,000 பேர் கலைஞர் தான். அதில் வந்து ஆரம்பித்து தலைமை பணியாளர் 10 அலகு இருக்குது, அது வரைக்கும் இருக்கிறாங்க. அதனால் யாரும் வந்து இது மாதிரி எல்லாம் ஆரம்பிக்கக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்னிடத்துல இது வரைக்கும் மனுவும் கொடுக்கல, தன்னுடைய அதிருப்தியும் தெரிவிப்பதில்லை. நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.